ஹாய், நீங்கள் தமிழில் பார்த்தே தெரிஞ்சுட்டீங்க. இன்றைக்கான வீடியோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது. நான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ணும்போதே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நான் ஒரு வீடியோ முக்கியமாக நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வாவோட சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே வந்து ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை ஒரு 1.5 month யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரெகுலராக சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணுற பர்சன் கிடையாது. எனக்கு வந்து இந்த டே க்ரீம் தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் போடுறோம் அப்படின்னா அது எவ்வளோ காஸ்ட்லியான சன்ஸ்க்ரீனாக இருந்தாலுமே ஒரு 3 to 4 hours வரைக்கும் தான் தாங்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 4 hours கழிச்சு 3 hours கழிச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டு திரும்பி ரீஅப்ளை பண்ணாதான் அந்த சன்ஸ்க்ரீன் வந்து வேலை செய்யும். இல்லைன்னா இருக்கிற ஸ்கின் டோனோட டோட்டலாக கருத்து போயிடும் சன்ஸ்க்ரீன் மட்டும். சன்ஸ்க்ரீன் வந்து மேக்ஸிமம் செட் ஆகாது. என்னென்னா இந்த மைதா பூசின மாதிரி இருக்கும், மைதா மாவு அப்படின மாதிரி இருக்கும், வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும் ஃபேஸு. ஸோ வந்து யாருமே லைக் பண்ண மாட்டோம். எனக்கு வந்து இந்த லோட்டஸோட அந்த மேட் லைட் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். அது எப்போயாவது யூஸ் பண்ணுவேன், நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு டே க்ரீம் தான் செட் ஆகும். ஏன்னா நான் சொல்கிறேனே, இந்த 1 day ஃபுல்லாக டே க்ரீமாக தான் நம்ம வந்து பேசாமல் விட்டுடலாம். சன்ஸ்க்ரீனில் இருந்தால் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓலையோட டே க்ரீம் வந்து SPF வந்து 30 இருக்கும், அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து SPF வந்து 50. இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், ரெகுலராக யார் யூஸ் பண்ணலாம்னா ஒரு 3 hours போயிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இல்லை 3 hours என்னால் 3 to 4 hours என்னால் திரும்பி வாஷ் பண்ணிட்டு ரீஅப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் மேக்ஸிமம் டே க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். SPF இருக்கிற மாதிரி. வெயில் வந்து இப்படி எரிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக ஹீட்டாக வெளியில் போகவே முடியல, அந்தளவுக்கு அனல் வீசுது. அந்த மாதிரி வெயிலுக்கெல்லாம் வந்து SPF 30 பத்தாது, ஒரு டே க்ரீம்லாம் பத்தவே பத்தாது. அதுக்கு மேலே ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் நான் சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி டைமில் தான், பயங்கரமாக வெயிலாக இருக்குது எரியுது அப்படிங்கிற டைமில் மட்டும்தான் நான் வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு ஸ்ப்ரே சன்ஸ்க்ரீன் லோஷன், வாவோட ப்ராடக்ட்டு. ஸோ வாவோடதுல நிறைய நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை ஃபேஸ் வாஷ் முதற்கொண்டு அதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே இது வந்து SPF வந்து 50 இருக்குது. இது வந்து ஆல் ஸ்கின் டைப் ஸ்ப்ரே தான். இதோட ரேட் வந்து 499. பெஸ்ட்டு நீங்கள் வாவில் வந்து buy 1 get 1 ஆஃபர் போடுவாங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு ஆஃபர் போடுவாங்க. அந்த டைமில் வந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா அது கூட சேர்த்து இது போட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி வாவ் சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரிலாம் நான் எடுப்பேன். இது வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி, ஓகே, இது யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது பார்க்க தான் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரே பாட்டிலில் கொடுத்துருக்காங்க, ஆனால் இது வந்து லோஷன், ஜஸ்ட் வந்து லோஷனை தான் நம்மளுக்கு வந்து. எப்பவுமே சன்ஸ்க்ரீன் போகிறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் ஏதாவது போட்டிருக்கணும், இல்லை ஏதாவது உங்களுக்கு என்ன டே க்ரீம் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுருங்க. டே க்ரீமும் மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes கழிச்சு, இல்லை ஒரு 10 minutes கேப் விட்டுட்டு தான் நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் போடணும். அதுக்கு மேலேயே அப்படியே போட்டுறக்கூடாது. சன்ஸ்க்ரீன் லோஷன் எப்போவுமே நம்ம வந்து இப்படி டேப் தான் பண்ணணும், தேய்க்கக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம பவுடர் எதுவுமே போடக்கூடாதுங்க. சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டு அப்படியே விட்டுணும். பட் வந்து ரொம்ப அப்படி வெள்ளை வெள்ளையன்னு அப்படிலாம் கிடையாது, ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் டிஃப்ரென்ஸ் தெரியுது, நம்ம வந்து மேலே ஏதோ போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. கொஞ்சம் பிரைட்டாக ஸ்கின் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த பான்ஸோட டே க்ரீம்லாம் போட்டால் இப்படி தானே இருக்கும், கொஞ்சம் மேடப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமாக இந்த ஸ்ப்ரே வந்து ட்ரை பண்ணலாம். டார்க் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஒரு ஒயிட் ஸ்கின்னுமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேருக்குமே இதே மாதிரி தான் இருக்கும். அவங்களோட ஸ்கின் டைப்புக்கு கொஞ்சம் மேடப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் டைம் ஆக ஆக கொஞ்சம் பரவாயில்லைங்க. இங்கே பார்த்தீங்களா, டைம் ஆக ஆக அது வந்து நம்மளோட ஸ்கின்னோட செட் ஆகும்போது நம்மளுக்கு ஓகேவாக இருக்குது, இதோ பர்ஃபெக்டாக இருக்குது. நான்ஸ்டிக்காக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஷைனிங் வந்து இருக்குது. நல்லா செட் ஆகிடுச்சு. நல்ல ஒரு இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணல, எனக்கு சரியா
நல்ல ஒரு ஷைனிங் லுக் வந்து இருக்குது. நான் எப்போதும் யூஸ் பண்ணுற டே க்ரீம் அதோட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக நல்லா இருக்குது. என்னோட ஷேடோட ஒரு ஷேட் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபவுண்டேஷன் போட்டால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து சும்மா ஃபேஸ்க்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். நெக்கு இயர்லாம் வந்து நான் போடலை. நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஃபுல்லாக இது வரைக்கும் கவர் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் ஸ்கின் டோன் வந்து கருக்காமல் இருக்கும். இல்லைன்னா ஃபேஸ் மட்டும் தனியாக நல்லா கழுத்தெல்லாம் கருத்து போய் அப்புறம் அதுக்கு நம்ம தனியாக வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது கேமராவில் பார்க்குறதுக்கு. எனக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வெயில் டைமில் உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டினியூவாக கூட யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காதீங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.